ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு நடுவில் நடக்கக்கூடிய போரில் பல வகையான பாதிப்புகள் அப்படிங்கிறது உலகம் முழுக்கவுமே எதிரொலிக்குது. நமக்கு நேரடியான பாதிப்புகள் அப்படிங்கிறது ஆயில் ப்ரைஸஸ் அதிகமாகிட்டுருக்கு. அதே மாதிரி எல்பிஜி கேஸஸ்லாம் கிடைக்கிறது தட்டுப்பாடாக மாறி இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு நேரடியான பாதிப்புகளை தருது. ஆனால் அதை தாண்டி இன்னர் லேயரில் இதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பல வீடியோஸில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சைனா அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு சூப்பர் பவராக எப்படி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வீடியோவில் கூட நம்ம ஒரு லைன் சொல்லியிருந்தோம். ஏஐ அப்படிங்கிறது இந்த மிடில் ஈஸ்ட் போர்னால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட போகுது அப்படின்னு. ஆஃபீஸ்க்கு லெட்டர் டைப் பண்ணுறதுலேருந்து நம்ம ஃபோட்டோவை போட்டு வித்தியாசமாக டிசைன் பண்ணி பார்க்குறது வரைக்கும் தான் நம்ம ஏஐயை இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதிகமாக. ஆனால் ஆக்சுவலாக ஏஐயுடைய பயன்பாடுங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது, பல துறைகளில் இருக்குது. ஏஐ தான் இனிமேல் உலகத்தையே ஆளப்போகுது. அப்படி ஏஐக்கான அந்த சதுரங்க ஆட்டத்தில் தான் சைனா அமெரிக்காவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய சண்டையில் இன்றைக்கி மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறது மாட்டிகிட்ருக்கு. மிடில் ஈஸ்ட் எப்படி இந்த சிக்கலுக்குள்ளே மாட்டுச்சு, அதுக்கான காரணம் என்ன, இந்த போர்னால் ஏஐங்கிறது எப்படிலாம் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக அலசி பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஏஐ கிரைசிஸ். வாங்க. பொதுவாக இது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு போர் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஆனால் இன்னர் லேயரில் நம்ம உன்னிப்பாக கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு போர். யார் இந்த உலகின் மிகப்பெரிய வல்லரசு அப்படிங்கிற போர் தான் இந்த போர். தன்னுடைய வல்லரசு ஆதிக்கத்தை அமெரிக்கா தக்க வச்சுக்க போகுதா, இல்லை ஒரு புதிய வல்லரசாக சீனா உருவாக போகுதா அப்படிங்கிறதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய போர் தான் இந்த போர். அந்த போருக்கான களமாக தான் ஈரான், இஸ்ரேல் அப்படிங்கிறது இருக்குது. அதை தான் நம்ம ஒரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக அலசி ஆராய்ஞ்சோம். அந்த வீடியோலேயே நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்த போர்னால் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கலாம், இந்த போர் தொடர்ந்து நடந்துச்சுன்னா அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். அது ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா ஏஐக்கான பேக்கப்பாக மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறது தான் இருக்குது. அது என்னென்னு நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். பொதுவாக இப்போ நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஏஐ அப்படிங்கிறது அதிகமாக அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனிஸாக தான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற ஜெமினி ஆகட்டும், சாட்ஜிபிடி ஆகட்டும், ஆந்த்ரோபிக் ஆகட்டும், இப்படி பல ஏஐஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனிஸாக தான் இருக்குது. நம்மளுடைய பயன்பாட்டு மூலமாக அந்த கம்பெனிஸுக்கு தான் ரெவென்யூ அப்படிங்கிறது போகுது. அது நேரடியாக அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூவாக மாறுது. ஏஐ அப்படிங்கிறது இப்போ நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. ஏஐ ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜியாக மாறிடுச்சு, தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது. தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு ஒரு எவல்யூஷன் அடைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியாக ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது இருக்குது. நம்ம நினச்சி பார்க்க முடியாத பல விஷயங்களில் ஏஐ அப்படிங்கிறது ஆளுமை செலுத்தக்கூடிய ஒன்றா வந்துடும். ஏன் இந்த போரை எடுத்துப்போமே, இந்த போரில் ஏஐ டெக்னாலஜிங்கிறது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. எந்தெந்த இடங்களில் எதிராளிகளுடைய முகாம்கள் இருக்குது, அங்கே எத்தனை பேர் இருக்காங்க, எப்படி அவங்க மேலே தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறத ஏஐ டெக்னாலஜி மூலமாக 2 தரப்புமே அனலைஸ் பண்ணி தாக்குதல் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. அதில் ஈரான் பார்த்திங்கன்னா ஏஐ வச்சு வார்ஃபேரில் சண்டை போடுறதை தாண்டி ட்விட்டர்லேயும் சண்டை போட்டுட்ருக்காங்க. வித்தியாசமான வீடியோஸ்லாம் அவங்க ஜென்ரேட் பண்ணி போடுறதெல்லாம் நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே உருவாயிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட இந்த ஏஐ டெக்னாலஜியை வேறு விதமாகவும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னா இஸ்ரேல் எங்கெங்கெல்லாம் பாம் அட்டாக்ஸ் நடந்திருக்கு, மிசைல் தாக்குதல்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம்னு ஒரு ஆப்பை சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவங்க எல்லாருடைய ஃபோனையுமே ஒரு ஸ்பை கேமராவாக ஈரான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுங்கிறது வைக்கப்படுது. ஆனால் ஈரான் இந்த அளவுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட டெக்னாலஜி இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் உறுதிப்படுத்த முடியல. ஆனால் இஸ்ரேல் கண்டிப்பாக செய்வாங்க, ஏன்னா அவங்க ஏற்கனவே இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, முன்னாடி இந்த மாதிரி இன்ஸ்டால் செய்யப்படக்கூடிய ஆப்கள்லாம் சொன்ன வேலையை செய்யக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த ஆப்கள் எல்லாமே, இந்த ஸ்பை ஆப்ஸ் எல்லாமே ஏஐ ட்ரிவனாக இருக்குது. அதுவே சுயமாக சிந்திச்சு இன்னும் கூடுதலான தகவல்களை சேகரித்து அதோடைய தலைமை இடத்துக்கு அனுப்புது அப்படிங்கிறதான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமாக மாறியிருக்கு. இப்படி ஏஐங்கிறது வார்ஃபேரில் பயன்படுத்துகிற மாதிரி ஃப்யூச்சரில் என்ன வேணால் மாறலாம். ஏன் ஏஐ மேலே அமெரிக்கா இவ்வளோ தீவிரமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா இந்த காரணத்தினால தான். அதனால தான் அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கு பெரிய அளவுக்கு ஃபண்டிங் அப்படிங்கிறது வருது. அதன் மூலமாக அவங்க தொடர்ந்து இன்னும் பெரிய அளவுக்கான மைல் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுறாங்க. நடுவில் கொஞ்ச நாளைக்கு சாட்ஜிபிடி ரொம்ப பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு, அப்புறம் ஜெமினி ட்ரெண்டிங் ஆச்சு. இப்போது கிளாடுங்கிறது பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்குதுன்னு எல்லோரும் கிளாடை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே அமெரிக்கன் கம்பெனிஸாக தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ வரைக்கும் அமெரிக்காவுடைய கை தான் இதில் ரொம்ப பெருசாக ஓங்கியிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இப்படி ஆளுமை செலுத்தி லாபத்தை சம்பாதிக்குது இந்த அமெரிக்கன் கம்பெனிஸ்லாம். பாருங்களேன், கடந்த 5 வருஷத்தில் நாஸ்டாக் 100 ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 86% இருக்குது. அதுவே நிஃப்டி 50லேருந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிட்டர்ன் பார்த்தோன்னா 58% தான். பெரிய அளவுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ரிட்டர்னில் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான நல்ல லாபம் பார்க்கக்கூடிய அமெரிக்கன் கம்பெனிஸ்லேயும் நாம் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு லாபம் பார்க்க முடியுமான்னு பார்த்தா முடியும். இப்போது நம்ம லீகலாக லெஜிட்டிமேட்டாக யூஎஸ் மார்க்கெட்ஸ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண முடியும். அதுக்கான ப்ராசஸை ரொம்ப சிம்பிளிஃபையாக மாற்றி தந்திருக்கிறவங்க தான் ஐஎன்டி மணி. இந்த ஆப்பில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம்லாம் என்னென்னா, இதில் ஏஐ பவர்டு இன்சைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் அனாலிட்டிக்ஸ், டிவிடெண்ட் ட்ராக்கிங், ஆட்டோமேட்டட் டேக்ஸ் ரிப்போர்ட்ஸ், இது எல்லாமே அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒட்டுமொத்த அசட்ஸையும் கேல்குலேட் பண்ணி நம்மளோட நெட்வொர்த் என்ன அப்படிங்கிறத ட்ராக் பண்ணக்கூடிய ட்ராக்கர் அப்படிங்கிறது அதில் இருக்குது. இவங்க கிட்ட கூடுதலாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, யூஎஸ் ஸ்டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கேல்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷத்தில் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு காட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 வருஷத்தில் அது 1,52,000 கிட்ட ரிட்டர்ன் வரும். அதுவே 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1,90,841 அளவுக்கு ரிட்டர்ன் வரும். அதுவே 7 வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா அது 3,63,736 அளவுக்கான ரிட்டர்ன் வர்றதுக்கான ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது அதில் வரும். ஸோ நமக்கு போடக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது எவ்வளவு தூரம் வளரும் அப்படிங்கிற ஒரு உத்தேசமான ஒரு ப்ரொஜெக்ஷனுங்கிறது நமக்கு கிடைக்கிது. அதை பேஸ் பண்ணி நாம் யோசித்து பார்த்து நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம இதில் பண்ணலாம். இதில் வரக்கூடிய ரிட்டர்னை நம்ம 2 வகையில் பார்க்கலாம். ஒன்று, நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸுங்கிறது க்ரோ ஆகிறது. 2வது, யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய இந்தியன் ரூபி எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்மளுடைய ரிட்டர்ன் அப்படிங்கிறது மாறும். அது நமக்கு கூடுதல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஐஎன்டி மணியில் ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பேசிக்கான கேஒய்சி டாக்குமெண்ட்ஸை ஃபில் பண்ணாலே போதும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணதுமே ஆப்குள்ளே நுழைஞ்சதுமே யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களோட இன்டர்ஃபேஸுங்கிறது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஈஸியாக யூஎஸ் மார்க்கெட் எதுங்கிறத சூஸ் பண்ணி அதில் நம்ம ஒரு கம்பெனியை சர்ச் பண்ணி அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஈஸியாக பண்ணலாம். 100 ரூபாயிலேருந்து கூட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். டிசிப்ளினாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மாதம் ஒரு 500 ரூபா எஸ்ஐபி போட்டு விட்டிங்கன்னா போதும். அது பாட்டுக்கு சைடில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஃப்யூச்சருங்கிறது செக்யூர்டாக நமக்கு இருக்கும். இப்படி ஐஎன்டி மணியாக யூஎஸ் மார்க்கெட் மட்டும் இல்லை, குளோபலாக இருக்கக்கூடிய கோல்டு இடிஎஃப்ஸ், சில்வர், பிளாட்டினம்னு எதில் வேணால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதில் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸாக அது இருக்கும். ஸோ இதில் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குன்னு படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு டவுட்டுங்கிறது இருக்கும். நம்ம இப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு நிறைய டேக்ஸ் வருமே அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனுங்கிறது இருக்கும். கண்டிப்பாக நமக்கு வர கெயினுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 12.5% அளவுக்கான டேக்ஸ் ப்ளஸ் அப்ளிகபிள் சார்ஜஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஐஎன்டி மணியில் ரொம்ப சிம்பிளஸாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஐடிஆர் ஃபைலிங்கும் ஈஸியாக அதனால் இருக்கும். ஓவராலாக குளோபல் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஈஸியாக ஐஎன்டி மணி மாற்றிருக்காங்க. நீங்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போது கொஞ்சம் பெருசாக யோசித்து யூஎஸ் மார்க்கெட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுங்கிறது உங்களுக்கு இருக்குது. அது ஐஎன்டி மூலமாக உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக சாத்தியமாகும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ அமெரிக்க நிறுவனங்கள் தான் இப்போ வரைக்கும் ஏஐ இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு டாமினன்ஸ் அப்படிங்கிறத செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை இன்னும் தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறத அமெரிக்கா முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்காக தான் ஏகப்பட்ட அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட்டில் நடந்திருக்கு. அமெரிக்காவுடைய பல முக்கியமான நிறுவனங்கள், உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $15.2 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணத்தை யூஏஇயில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமேசான் பார்த்தீங்கன்னா $5.3 பில்லியன் அமெரிக்கன் டாலரை சவுதி அரேபியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூகுளுடைய தாய் நிறுவனமான ஆல்ஃபாபெட் சவுதி அரேபியாவில் $10 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணத்தை இந்த ஏஐ இண்டஸ்ட்ரி சார்ந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஏஐ ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஏன் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை மிடில் ஈஸ்ட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏஐ இண்டஸ்ட்ரியுடைய அடித்தளமாக இந்த மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறது மாறப்போகுது. 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம் வரைக்கும் மிடில் ஈஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பாலைவன பகுதி. அங்கே வணிகத்துக்காக வணிக பயனாளர்கள் போனதை தாண்டி அங்கே பெரிய அளவுக்கான வருமானம் அப்படிங்கிறது அங்கே கிடையாது. முழுக்க பாலைவனம் சார்ந்த ஒட்டகம் மாதிரியான கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்த நாடோடிகள் மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு இடம் தான் இந்த மிடில் ஈஸ்ட். 20ஆம் நூற்றாண்டில் அங்கே எண்ணெய் வளம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. எண்ணெய் தான் உலகத்துடைய வர்த்தகத்தையே தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான சக்தியாக மாற ஆரம்பித்ததுக்கப்புறமா மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கான அசுர வளர்ச்சியை பார்க்க ஆரம்பித்தது. அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் பணத்தில் திளைக்க ஆரம்பித்தாங்க. அள்ள எவ்வளவு தூரம் அவங்களுக்கு எண்ணெய் கிடச்சதோ அதே அளவுக்கு அள்ள அவங்களுக்கு பணமும் கொட்டி கிடச்சிது.
இந்த எண்ணெய் வளத்தை சார்ந்து அந்த எண்ணெய் வளத்தை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அமெரிக்கா யோசித்ததுடைய விளைவாக தான் பெட்ரோ டாலர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்ங்கிறதே உருவாக்கப்பட்டுச்சு. இந்த பெட்ரோ டாலர்னால் என்ன, ஏன் அமெரிக்கா அதை தேர்ந்தெடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி ஒரு சிஸ்டம்ங்கிறது இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே நாம் ஒரு தனி வீடியோவாக பார்த்துருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்றைக்கு வரைக்கும் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை எப்படியாவது கைப்பற்றணும்னு அமெரிக்கா துடிச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் இந்த பெட்ரோ டாலர் சிஸ்டம் தான். அப்படி அமெரிக்கா தன்னுடைய சுப்ரீமசியை காட்டுறதுக்கு இந்த பெட்ரோ டாலர் சிஸ்டம்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் வருங்காலத்தில் உலகம் இந்த எண்ணெயை நம்பி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய்க்கு மாற்றான எரிசக்தியை நோக்கி உலகம் பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதிகமான அளவுக்கு எலக்ட்ரிக் பேஸ்டு சிஸ்டமை நோக்கி உலகம் நகர ஆரம்பிச்சிருச்சு. நாமளே பார்த்துருப்போம், ஏகப்பட்ட இவி வெஹிக்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, இவி கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவி தான் அடுத்த இண்டஸ்ட்ரியாக மாற ஆரம்பிச்சிட்ருக்கு. அதனால் எண்ணெயுடைய தேவைங்கிறது குறைய போகுது. இப்படி எண்ணெயுடைய தேவை குறையிறதோட மட்டும் இல்லாமல் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் கையிருப்பு இருக்கு இல்லையா, எண்ணெய் வளத்தின் கையிருப்பு அதுவும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் வளத்தை அதிகமாக தன்னுடைய எக்கனாமிக்காக நம்பி இருக்கக்கூடிய அந்த அரபு நாடுகள்லாம் அதற்கு மாற்றான சொல்யூஷன் என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தான் தங்களுடைய நாடுகள் டூரிசத்துக்கு ஏற்ற நாடுகள்னுலாம் மாற்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. வானுயர்ந்த ஹோட்டல்கள், கடலில் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட தீவுகள், இதெல்லாம் உருவாக்குறதுக்கு காரணம் டூரிசம் அதிகமாக்கலாம், டூரிசம் ரெவென்யூங்கிறது நமக்கு வர்றதன் மூலமாக நம்ம சமாளிக்க முடியும் வருங்காலத்தை அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்காத ஒரு துறையிலிருந்து அவங்களுக்கான பெரும் வாசலுங்கிறது திறந்திருக்கு. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒவ்வொரு நாளும் ஏஐ இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. 2030 $15.7 trillion அமெரிக்கன் டாலர் அளவுக்கான எக்கனாமி ஏஐ இண்டஸ்ட்ரி உற்பத்தி பண்ண போகுது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இதில் $6.6 trillion அமெரிக்கன் டாலர் அப்படிங்கிறது ப்ரொடக்டிவிட்டியை பேஸ் பண்ணி மட்டுமே ரெவென்யூவாக வரப்போகுது. 9.1 trillion அமெரிக்கன் டாலர் அளவுக்கான எக்கானமி அப்படிங்கிறது கன்சியூமர்ஸ் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ்லேருந்து நமக்கு வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபோட்டோஸ்லாம் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அது மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ அப்படிங்கிறது இந்த 9.1 trillion இருக்க போகுது. இது 2030 தான். 2030 அப்புறமா அது இன்னும் அதிகமாக வளரப்போகுது. ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமாக வளரப்போகிற இந்த ஏஐ இண்டஸ்ட்ரியில் இருந்து 2% அளவுக்கான ஒரு கட் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போக போகுது. ஏன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் ஏஐ இண்டஸ்ட்ரியில் அந்த அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத செய்கிறாங்க. அமெரிக்க நிறுவனங்கள் இந்த நாடுகளில் செய்ய போகிற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஆனால் அதை விட அதிகமாக இந்த நாடுகள் இந்த ஏஐ இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அதுலேயும் சவுதி அரேபியா தான் ரொம்ப அதிகமான அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த ஜிசிசி சாவரின் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது சவுதி அரேபியா, அபுதாபி, யுஏஇ, குவைத், கத்தார் மாதிரியான நாடுகளை உள்ளடக்கக்கூடிய ஜிசிசி கவுன்சிலில் இருக்கக்கூடிய சாவரின் பாண்ட்ஸ். ஒட்டுமொத்தமாக 4 trillion அமெரிக்கன் டாலருக்கும் அதிகமான அளவுக்கான பணம்ங்கிறது இந்த சாவரின் பாண்ட்ஸ்குள்ளே இருக்குது. இந்த சாவரின் பாண்ட்ஸ்லேருந்து பெரிய அளவுக்கான தொகை அப்படிங்கிறது இந்த ஏஐ இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா $36.2 billion அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஏஐயில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் கம்பெனிஸ்லாம் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக தான் பெரிய அளவுக்கு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த டேபிள் எடுத்து பாருங்கள். இந்த டேபிளில் ஓப்பன் ஏஐ, ஆந்த்ரோபிக், என்விடியா, ஏஎம்டி, ஆண்டர்சன் ஹோரோவிட்ஸ், எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸ், கிராக், இது எல்லாமே மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார்ஸில் இருந்து இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த நாடுகள் போரில் சிக்கி அதன் மூலமாக அவங்களுடைய பொருளாதாரம் நலிவடைஞ்சதுன்னா இந்த ஏஐ கம்பெனிஸுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தடுமாறும், தடைபடும். அதனால இந்த ஏஐ கம்பெனிஸ்லாம் செயல்படுறதுக்கே சிரமமான ஒரு சூழலுங்கிறது வரலாம். அது ஏஐ இண்டஸ்ட்ரியை பாதிக்க செய்யலாம். அதனால தான் ஈரான் இந்த நாடுகள் மேலே தாக்குதல் நடத்தும்போது அது பெரிய அளவுக்கான பாதிப்புகளை உருவாக்கும், குறிப்பாக ஏஐ இண்டஸ்ட்ரியில் பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் இந்த கம்பெனிஸில் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் பண்ணலை, அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அவங்க நாடுகளில் உருவாக்குறதுக்கான முழு முயற்சியில் இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் மாதிரியான கம்பெனிஸ்லேருந்து சவுதி அரேபியா, யுஏஇ மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸோட டைஅப் பண்ணி பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இங்கே டேட்டா சென்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கப்பட போகுது. உலகின் மிக பிரம்மாண்டமான ஏஐ டேட்டா சென்டர்லாம் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் தான் உருவாக்க போகிறாங்க. இப்படி இந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை,
ஏஐ இண்டஸ்ட்ரி சார்ந்த பல கட்டுமானங்களையும் தங்கள் நாடுகளுக்குள்ளே உருவாக்குறதுக்கான முழு முயற்சியில் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இந்த அரபு நாடுகள் தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. முழுக்க ஏஐ இண்டஸ்ட்ரிக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட உலகின் முதல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது அபுதாபியில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி உலகின் பிரம்மாண்டமான ஏஐ டேட்டா சென்டர்ஸ் அப்படிங்கிறதையும் சவுதி அரேபியா உட்பட பல முக்கியமான அரபு நாடுகளில் உருவாக்குறதுக்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்த முக்கியமான ஏஐ நிறுவனங்களுக்கும் இந்த நாடுகளுடைய அரசுகளுக்கும் நடுவில் போடப்பட்டுருக்கு. ஏற்கனவே மிடில் ஈஸ்டில் 40க்கும் மேற்பட்ட டேட்டா சென்டர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் டெடிக்கேட்டடாக ஏஐ டெக்னாலஜிக்காக மட்டுமே உருவாக்கப்பட போகிற டேட்டா சென்டர்ஸ் பற்றி தான் நம்ம ஃப்யூச்சர் டீலிங்கில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னா என்னங்கிறத ஒரு சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங்கில் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம எல்லாம் ஏஐ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கேள்வி கேட்குறோம், அது பதில் சொல்லுது. இந்த ஃபோட்டோவை ஜென்ரேட் பண்ணித்தா அப்படின்னு கேட்குறோம், அந்த ஃபோட்டோவை ஜென்ரேட் பண்ணி தருது. இந்த டாக்குமெண்ட்டை படித்து எனக்கு சொல்லு அப்படின்னா அது படித்து சொல்லுது. ஆனால் இந்த கான்வர்சேஷன் நடக்கிறது யார் கூட நடக்குது? ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ ஒரு ஃபோனுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. நம்ம அனுப்பக்கூடிய ஒவ்வொரு மெசேஜும் ஒரு பெரிய சென்டருக்கு போகுது. அந்த சென்டரில் இருக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர் நாம் என்ன கேள்வி கேட்குறோம் அப்படிங்கிறத டீகோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி யோசித்து நமக்கு பதில் சொல்லுது. நம்ம சாதாரணமாக கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் பேக்ஹெண்டில் ஒரு பெரிய அளவுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்து அதன் மூலமாக தான் நமக்கு பதில் அப்படிங்கிறது கிடைக்கிது. இப்போ ஒருத்தருக்கு பதில் சொல்கிறதுக்கே இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்குதுன்னா அட் அ டைமில் உலகம் முழுக்க எத்தனை லட்சம் பேர் கேள்விகளை ஒரு கம்பெனிக்கு கொடுப்பாங்க. அந்த கேள்விகள் அத்தனையும் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் டீகோட் பண்ணி பதில் சொல்லணுன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய ஸ்பேஸுங்கிறது தேவைப்படும், அதுக்கு எவ்வளோ பெரிய மூளைங்கிறது தேவைப்படும். அந்த பெரிய மூளை வேலை செய்கிறதுக்கான ஒரு சென்டர் தான் இந்த டேட்டா சென்டர். அதுதான் ஏஐ டேட்டா சென்டர்னு சொல்லுவாங்க. இது செயல்படுறதுக்கு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது தேவைப்படுது. ரொம்ப பெரிய அளவுக்கான பவருங்கிறது தேவை. அதை நம்ம லேயர் பை லேயராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா NVIDIA B200 அப்படிங்கிறது தான் இப்போ அட்வான்ஸ்டான ஏஐ சிப். இந்த ஒரு சிப்புக்கு ஒரு 15 லேப்டாப்புக்கான பவருங்கிறது தேவைப்படும். அதுவே ஒரு ரேக்னால் ஒரு சின்ன டவர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த டவர்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கு, சர்வர் மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஒரு ரேக் செயல்படுறதுக்கு 132 கிலோவாட்லேருந்து 240 கிலோவாட் அப்படிங்கிறது தேவைப்படும். ஒரு மிட் சைஸான டேட்டா சென்டரை ரன் பண்ணணும் அப்படின்னா 32,000 வீடுகளுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டிங்கிறது தேவைப்படும். அதுவே ஒரு பெரிய ஏஐ டேட்டா சென்டர் ரன் பண்ணணும் அப்படின்னா ஒரு நகரத்துக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டிங்கிறது தேவைப்படும். சவுதி அரேபியா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய டேட்டா சென்டருடைய சைஸுங்கிறது கிட்டத்தட்ட 6,000 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படக்கூடிய அளவுக்கான ஒரு டேட்டா சென்டரை உருவாக்கணும்னு யோசிச்சிருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தேவையான மின்சார தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவு. அப்போ எந்த அளவுக்கு மேசிவான ஒரு டேட்டா சென்டரை உருவாக்கணும் அப்படின்னு சவுதி அரேபியா பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுபோக இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் பயங்கரமாக சூடாகும், எக்கச்சக்கமாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதை கொழுமையாக வச்சுருக்கக்கூடிய சிஸ்டம்கள்லாம் உருவாக்கணும். அந்த டெக்னாலஜியோடு இந்த டேட்டா சென்டர்ஸை உருவாக்கினா தான் இதை முழுமையாக நம்மளால் ரன் பண்ண முடியும். அதற்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டேபிள் எடுத்து பாருங்கள். மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடும் எந்த அளவுக்கு பணத்தை இந்த ஏஐ இண்டஸ்ட்ரிக்காக செலவு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். வருங்காலம் ஏஐ இண்டஸ்ட்ரியை சார்ந்து தான் இருக்க போகுது அப்படிங்கிறதால அதோடைய பேஸ் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்டில் தான் இருக்கணும். இன்றைக்கி உலக நாடுகள் அவங்களுடைய ஆயில் தேவைக்காக நமக்கு பணத்தை தராங்க. அதே மாதிரி வருங்காலத்தில் அவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய தேவைக்காக நமக்கு பணம் தருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகளுடைய பிளான். ஸோ இப்போது ஆயிலை விற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு அடுத்த 15-20 வருஷத்துக்கு அந்த பணத்தை வச்சு அவங்கவுங்க நாடுகளில் பெரிய அளவுக்கு ஏஐ இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணதன் மூலமாக அதுக்கப்புறமா உலகமே ஏஐ இண்டஸ்ட்ரிக்காக மிடில் ஈஸ்ட்டை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க. இன்றைக்கி அதுதான் ஒரு பெரிய அளவுக்கான அச்சமாக மாறியிருக்கு ஈரானுடைய இந்த போர்னால். ஈரான் இஸ்ரேலுக்கு நடுவில் நடக்கக்கூடிய போரில் ஈரான் தொடர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்காங்க. அமெரிக்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எந்தெந்த நாடுகளில் இருக்கோ அந்தந்த நாடுகளை நோக்கி ஈரான் தன்னுடைய ஏவுகணைகளை அனுப்பிக்கிட்டே இருக்குது. ஆனால் மிடில் ஈஸ்ட் அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளானுக்காக ஏஐ இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ரைட்டு. அது ஏன் இங்கேருந்து உருவாக்கணும்னு அமெரிக்க நாடுகள் டிசைட் பண்ணுறாங்க. அவங்கவுங்க நாடுகள்லேயே அதை உருவாக்கலாமே. இப்போ மிடில் ஈஸ்டில் அது உருவாக்க போகிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? அந்த கேள்வி தான் மிடில் ஈஸ்ட் ஏஐ இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஏற்ற ஒரு இடமா இருக்குது அப்படிங்கிறதுக்கான பதில் நமக்கு கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஏஐ இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுறதுக்கு என்ன தேவை? பெரிய அளவுக்கான பவர் அப்படிங்கிறது தேவை, எலக்ட்ரிசிட்டி தேவை.
மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸுக்கு அபண்டன்ட்டான பவருங்கிறது இருக்குது. எந்த அளவுக்கு அவங்ககிட்ட எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னா அவங்க யூஸ் பண்ணது போக இன்னும் மிச்ச எக்கச்சக்கமான எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இருக்குது. அதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் சோர்ஸ். எண்ணெயை தோண்டி எடுக்கும்போது நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு பை ப்ராடக்டாக கிடைக்குது. இந்த நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறத ரொம்ப நாளைக்கு தேக்கி வைக்க முடியாது. அவங்களுக்கு அதுக்கேற்ற பையர் கிடச்சிட்டாங்கன்னா அது கொடுத்துருவாங்க. ஆனால் வாங்கினது போகவே இன்னும் மிச்சமாக அவங்கக்கிட்ட இந்த நேச்சுரல் கேஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த கேஸ்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டிக்காக எரிக்கிறாங்க. மீதிலாம் சும்மா எரிஞ்சு வீணாக காற்றுல போய் கலந்துக்கிட்டு இருக்கு. இதை ஃப்ளாட் பர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈராக் இதை அதிகமாக செஞ்சுருக்கு. ஸ்பேஸ்லேருந்து பார்த்தாலே அப்படியே அப்பட்டமாக தெரியுமா, அந்த அளவுக்கு பொல்யூஷனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஈராக் அப்படின்னு ஈராக் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வைப்பாங்க. இப்படி ஃப்ளாட் பர்னிங் மூலமாக வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதன் மூலமாக ஏஐ இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அத்தனை பவரும் ஈஸியாக கிடைக்கும். இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஏஐ இண்டஸ்ட்ரிக்கு தேவையானது பணம். இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு அதிகப்படியான அளவுக்கான பணம் அப்படிங்கிறது தேவை. அந்த பணம்ங்கிறதும் இன்றைக்கி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. மூணாவது விஷயம் என்னென்னா, இதற்கு தேவையான நிலம். பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய லேண்ட் பார்சல்ஸ் அப்படிங்கிறது பல நாடுகளில் இருக்கிறது இல்லை. அப்படி இருந்தாலும் அதை பயன்படுத்திக்க முடியாத சூழல் அப்படிங்கிறது இருக்கும். மிடில் ஈஸ்ட்டில் அந்த பிரச்சனையே இல்லை. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாலைவனமாக இருக்கக்கூடிய பகுதிகள் அதிகம். அது எல்லாமே ஏஐ இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியான பயன்பாட்டுக்கு மாற்ற முடியும். நாலாவது என்னென்னா, டிப்ளமேட்டிக்காக டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இங்கே இருக்கக்கூடிய பல நாடுகள் இன்றைக்கும் அரசராட்சிக்கு கீழே தான் இருக்குது. அந்த அரசரோ இளவரசரோ டிசைட் பண்ணிட்டா போதும், இமிடியேட்டாக அதுக்கான ப்ராசஸ்ங்கிறது தொடங்கப்பட்டுரும். உதாரணத்துக்கு சவுதி அரேபியா எடுத்துப்போமே. சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசரான முகமது பின் சல்மான் ஏஐ இண்டஸ்ட்ரியை நோக்கி நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும், அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ண உடனே அதற்கான வேலைகள்லாம் டக்குன்னு தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவே மற்ற நாடுகள்லாம் பார்லிமெண்ட்டை கூட்டணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்கக்கிட்ட சம்மதம் வாங்கணும், அதுக்கு எதிர்ப்பு வரலாம், ஆதரவு வரலாம், அதெல்லாம் சமாளிக்கணும். இதெல்லாம் சமாளித்து முடித்து ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே டிலே ஆகிடும். ஆனால் இந்த நாடுகள் அந்த சிக்கல் இல்லை. அதனால் வேலையும் சீக்கிரமாக நடக்க போகுது. இப்படி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸுங்கிறது மிடில் ஈஸ்ட்டில் இருக்குது. சரிப்பா, ஆனால் ஏஐ டெக்னாலஜிக்கு தேவையான கூலிங் சிஸ்டம்ங்கிறது எங்கே இருக்குது? ட்ரெடிஷ்னலான கூலிங் சிஸ்டம் மெத்தடில் அதிக அளவுக்கான தண்ணீருங்கிறது தேவைப்படும். ஆனால் மிடில் ஈஸ்ட்டில் குடிக்கிற தண்ணிக்கே ஏகப்பட்ட சிக்கலுங்கிறது இருக்குது. டீசாலினேஷன் மெத்தடில் தான் அங்கே குடி தண்ணீருங்கிறதே பயன்பாட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஏஐ இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கூலிங் மெத்தடுங்கிறது எப்படி சாத்தியப்படும்னா, ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் மூலமாக அதை சாத்தியப்படுத்துகிறாங்க. லிக்விட் கூலிங், இமர்ஷன் கூலிங் மாதிரியான பல கூலிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஏஐ டெக்னாலஜிக்கு தேவையான கூலிங் சிஸ்டத்தை இந்த நாடுகளில் உருவாக்க போகிறாங்க. இதில் இன்னொரு ஹைலைட், சோலார் பவர்ட் கூலிங் அப்படிங்கிற இன்னொரு டெக்னாலஜி அதில் பயன்படுத்த போகிறாங்க. இதில் 2 விதமான லாபங்கிறது இருக்குது. ஒன்று, அங்கே அடிக்கும் வெயிலை சோலார் பவராக மாற்றி அதன் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறது. ரெண்டாவது, அதையே ஒரு கூலிங் மெத்தடாக யூஸ் பண்ணி ஏஐ டெக்னாலஜிக்கு ஏற்ற கூலிங்கையும் கொண்டு வர்றது. ஸோ இது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும்னு இதை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி மிடில் ஈஸ்ட்டுங்கிறது ஏஐ இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற ரொம்ப அற்புதமான ஒரு களமாக இருக்கிறதுனால எல்லா ஏஐ இண்டஸ்ட்ரியுடைய பிக்கஸ்ட் ஜெயன்ஸ்லாம் அங்கே அவங்களுக்கான பேஸை உருவாக்குறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. ஆனால் மிடில் ஈஸ்ட்டுங்கிறது வருங்கால ஏஐ டெக்னாலஜிக்கு ஏற்ற இடமா இருக்கும். அங்கே நாம் சரியாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு யார் முதல்ல யோசிச்சான்னா சைனா தான். சைனாவுடைய ஹவாய், அலிபாபா, டென்சன் மாதிரியான நிறுவனங்கள்லாம் மிடில் ஈஸ்ட்டில் ஏஐ டெக்னாலஜிக்கு ஏற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஹவாய் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது பல நாடுகளில் ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்துச்சு. சவுதி அரேபியாவுடைய அரசு சார்ந்த பல நிறுவனங்களுக்கு ஏஐ டெக்னாலஜிக்கான சப்போர்ட் அப்படிங்கிறத ஹவாய் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலை தந்துச்சு. சைனா ஒரு வேளை மிடில் ஈஸ்ட்டில் ஆதிக்கம் செலுத்தி ஏஐ டெக்னாலஜியில் டாமினண்ட்டாக உருவாயிட்டாங்கன்னா அது அமெரிக்காவுடைய டாமினன்ஸுக்கே பெரிய அடியாக மாறிடும். அப்படிங்கிறதுனால தான் அதை தடுக்கிறதுக்கான வேலையில் இறங்கினாங்க அமெரிக்கா. ஆனால் அது முழுசாக நடக்கலை. இன்றைக்கும் சைனாவுடைய ஏஐ டெக்னாலஜி நிறுவனங்கள்லாம் இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் ஓரளவுக்கு ஆதிக்கம் அப்படிங்கிறத செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முழுசாக ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லலாம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எங்களுடைய நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட், கூகுள் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத அமெரிக்கா இந்த நாடுகளுக்குள்ளே கொண்டு வருது. ஆனால் உண்மையிலேயே இப்போ ஆக்சுவலாக யார் பெரிய அளவுக்கு பலன் அடைகிறா அப்படின்னா அமெரிக்கா தான் பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த நிறுவனங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் யார் கொண்டு வந்திருக்கா, அது ஏற்கனவே பார்த்தோம், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த நிறுவனங்களுக்கு அதிகமான அளவுக்கு இந்த கண்ட்ரிஸ் மூலமாக பணம் போகுது. அந்த நிறுவனங்கள் யாருடைய நிறுவனங்களாக இருக்குன்னா அமெரிக்க நிறுவனங்களாக தான் இருக்குது. சவுதி அரேபியா ஹியூமாயின் அப்படிங்கிற ஒரு தனி ஏஐ நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க. அவங்களுடைய சொந்த ஏஐ டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. இந்த நிறுவனத்தின் மூலமாக தான் ஏஐ இண்டஸ்ட்ரிக்கான பல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதையும் சவுதி அரேபியா செய்கிறாங்க.
அதே மாதிரி G42 அப்படிங்கிற இன்னொரு கம்பெனி இருக்குது. அதன் மூலமாகவும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது செய்யப்படுது. ஆனால் இந்த இண்டிஜினஸ் ஏஐ டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்கு கூட அவங்க அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டிய சூழலுங்கிறது இருக்குது. ஸோ இதில் அதிகமான பெனிஃபிட் யாருக்கு போகுதுன்னா அமெரிக்காவுக்கு தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்படி ஒரு சூழலில் சைனா அந்த டாமினன்ஸை உடைக்கிறதுக்காக தான் தைவானை குறி வைக்கிறாங்க. ஏன்னா தைவான் தான் செமிகண்டக்டர் உட்பட மிக முக்கியமான இந்த ஏஐ சிப்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உலகத்தின் டெக்னாலஜிக்கான தொழிற்சாலை தைவான் அப்படின்னு சொல்லுவாங்க. தைவான் கிட்ட இருந்து ப்ராக்ஸி கம்பெனிஸ் மூலமாக இந்த அட்வான்ஸ்டு சிப்ஸ் எல்லாம் சைனாக்குள்ளே இம்போர்ட் பண்ணி அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கான முயற்சியில் சைனா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதை யாராலையும் உறுதியாக சொல்ல முடியல. ஸோ இப்படி ஏஐ இண்டஸ்ட்ரியை வச்சு அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த சண்டையில் தான் இப்போ இன்றைக்கி இந்த போர்க்களம் அப்படிங்கிறது வந்து மாட்டியிருக்கு. இப்போ ஒரு தியரிங்கிறத நம்ம பார்ப்போம். என்னென்னா, ஈரான் தொடர்ந்து இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குறாங்க. இது 2 விதமான விளைவுகளை உருவாக்கும். ஒன்று, அமெரிக்க நிறுவனங்கள் மிடில் ஈஸ்ட்டுங்கிறது சேஃபாக, நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், டேட்டா சென்டர்ஸ்லாம் உருவாக்குறோம், அதெல்லாம் சேஃபாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளே வருவாங்க. அப்போ மிடில் ஈஸ்ட்டில் இந்த டேட்டா சென்டர்ஸ்லாம் உருவாக்கணுமா வேணாமான்னு யோசித்து பின்வாங்கிறதுக்கான ஒரு வேலைங்கிறது நடக்கலாம். 2வது, மிடில் ஈஸ்ட்டுக்கு நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்கள் அதிகமாக சார்ந்து இருக்கணுமா, அப்படி சார்ந்து இருக்கிறதுனால பிரச்சனைகள் உருவாகுமே அப்படிங்கிற ஒரு யோசனைக்குள்ளே போகலாம். அதனால் சைனா பேஸ்டு டெக்னாலஜியை நம்ம என்கரேஜ் பண்ணலான்னு அவங்க யோசிக்கலாம். ஒருவேளை அமெரிக்க நிறுவனங்கள் இந்த திட்டங்கள்லேருந்து பின்வாங்கினாங்கன்னா சீன நிறுவனங்கள் இந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக களத்தில் இறங்குவாங்க. ஸோ அதற்கான ஒரு கேம் பிளேவாகவும் இந்த போரை சீனா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. அதை முறியடிக்கிறதுக்கான முயற்சியிலையும் அமெரிக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. இந்த தியரி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த போர் இன்னும் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சதுன்னா அது இன்னும் பல வகையில் பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துங்கிறது இல்லை. அப்படி வேறு எந்த வகையிலலாம் பிரச்சனை உருவாகும் அப்படிங்கிறத இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன்.